தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள காசாங்காடு கிராமம் மத ஒற்றுமைக்கு எடுத்துக்காட்டாக விளங்குகிறது. அது குறித்த விவரங்களை இப்போது பார்ப்போம். அங்க சாதி சண்டை, இங்க மத கலவரம்னு ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு செய்தி அவநம்பிக்கையை உருவாக்குற மாதிரி வந்துகிட்டே தான் இருக்கு. கிராமத்துல தான் அதிகமா சாதி பார்ப்பாங்க. நகரத்துல இப்படி எல்லாம் நடக்காதுங்கிற நினைப்பு பொதுவா இருக்கு. ஆனா இதை எல்லாத்தையும் மீறி நம்பிக்கை கொடுக்கற மாதிரி சமத்துவ பூமியா நிக்கிற கிராமம் தான் தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கிற காசாங்காடு. சில ஊருங்களில் கோயிலுக்குள்ளே போகக்கூடாது, குளத்தில் ஒரே துறையில் குளிக்கக்கூடாதும்பாங்க. அப்படியெல்லாம் கிடையாது, எல்லாம் சமமாக ஒரே துறையில் குளிப்பாங்க. கோயிலில் எல்லாருமே ஒன்றா சாமி கும்பிடுறது, அந்த எண்ணமே எங்கள்கிட்ட இருந்தது கிடையாது. அதாவது ஜாதிங்கிறது எங்கள் ஊரில் கிடையாது. அதை நாங்கள் ஈக்குவலாக இப்போ ஒரு ஊர் கூட்டம் போட்டாலும் ஈக்குவலாக உட்காருவாங்க. ஒரு பஞ்சாயத்து போட்டு கூட்டம்னாலும் எங்களுக்கு சமமாக தான் அவங்கள நடத்துகிறாங்க மொழிய வேறு எந்த ஒரு இதில். ஒரு காலத்துல மற்ற கிராமங்களை போல இங்கேயும் சாதி ஏற்ற தாழ்வுகள் இருக்கத்தான் செஞ்சிருக்கு. ஆனா 1957 விஸ்வநாதன் ஊராட்சி மன்ற தலைவரானதுக்கு பின்னாடி இந்த ஊரோட சித்திரம் மாறிடுச்சு. அவரோட காலத்திலிருந்து சாதி மாறி திருமணம் செஞ்சா எதிர்ப்பு தெரிவிக்கிறதுல தீண்டாமையும் ஒழிஞ்சு போச்சு. இந்த கிராமத்தில் ஒரு 40-50 வருஷத்துக்கு வேணா இது முன்னாடி வேணா இரட்டை கோலை முறை இருந்தது. 40-50 வருஷத்துக்கு இடையில அதுக்கப்புறம் இரட்டை கோலை முறைங்கிறது சுற்றும் முற்றிலும் ஒழிக்கப்பட்டு விட்டது. அது போக வேறு யாரும் தொடக்கூடாது, அந்த தாழ்த்தப்பட்டவர் உயர்ந்த ஊர் அப்படிங்கிறது ஒருத்தருக்கு தொட்டுக்கக்கூடாது, வீட்டுக்குள்ள நுழையக்கூடாது அப்படிங்கிற கண்டிஷன்ஸு இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் முன்பே ஒழிக்கப்பட்டு விட்டது. எங்கள் ஸ்கூலில் மொத்தம் 300 பேர் படிக்கிறோம். 300 பேரில் ஒரு ஜாதி அந்த விஷயங்கிறதே இல்லை. என் ஃப்ரெண்டோட இப்போ பேசிக்கிட்டு இருக்கோம்னா நீ என்ன ஜாதி இதெல்லாம் நாங்கள் இதுவரை கேட்டுக்கிட்டதே இல்லை. அப்புறம் இதில் மத்தியானம் சாப்பிடையில நீங்கள் சாப்பிடையில கூட நாங்கள் அந்த இது மாதிரிலாம் இல்லை ஷேர் பண்ணிப்போம். அவங்க சாப்பாடை நான் வாங்கி சாப்பிடுவேன், என் சாப்பாடை அவங்களுக்கும் பயந்துப்போம். சாதி சமய பூசல் இல்லாத கிராமத்துல ஆரோக்கியமான சிந்தனைகள் வளரவும் உடல் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தவும் வாய்ப்புகள் அமைஞ்சிருக்கு. இந்த ஊர்ல புகையிலை, சிகரெட், பீடி விற்க அனுமதியே கிடையாதான். எங்கள் ஊரில் அதிகமாக மரம் வளர்க்குறதுக்கு அதிகப்படியான ஒரு முக்கியத்துவம் கொடுப்போம். எங்கள் ஊரில் அதனால் வெள்ளாடு வளர்க்குறதுங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 60 காலமாக தடை செய்யப்பட்டுள்ளது. வெள்ளாடு வளர்க்கக்கூடாது, ஏன்னா ஆடு இருந்துச்சுன்னா அதிகப்படியான பச்சைகளை அது சாப்பிட்றோம் அப்படிங்கிறதுக்காக ஊர் கட்டுப்பாடு மாதிரியே நாங்கள் கிட்டத்தட்ட 60 வருஷம் முன்னேருந்து அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதோட பயணம் என்னென்னா எங்கள் ஊரில் அதிகப்படியான மூலிகை செடிகள் கான்களிலும் சாலை ஓரங்களிலும் ஊர் வீட்லேயும் அதிகப்படியான மூலிகை செடிகள் இருக்குது. இரண்டாவது அதிக நாள் வாழக்கூடிய ஆலமரம், அரச மரம் போன்ற மரங்கள் எங்கள் ஊரில் வெட்டக்கூடாது. அதுக்கு தடை ஊர் மூலியமாக நாங்கள் ஒரு முடிவு பண்ணி வச்சுருக்கோம். அந்த மரங்கள்லாம் வெட்டக்கூடாது. தீண்டாமை ஒழிஞ்ச கிராமத்துக்கு அரசு பரிசு கொடுக்க போறதா அறிவிச்சது. இந்த ஊரை பார்த்தா அந்த பரிசுக்கு தகுதியான கிராமம் போலத்தான் இருக்கு. தீண்டாமை இல்லாம சமத்துவமான கிராமங்கள் தானே நாட்டுக்கு பெரிய சொத்து. ஒளிப்பதிவாளர் சுரேஷுடன் முருகதாஸ், நியூஸ் 7 தமிழ், பட்டுக்கோட்டை.